சஷ்டி விரதம் முதல் நாளுங்க நேற்று பூஜையெல்லாம் சிறப்பாகவே செஞ்சோம். இன்றைக்கி 2ஆம் நாள் சஷ்டி விரதம் ரொம்ப சிறப்பாகவே செஞ்சோம். நேற்று காலையிலே 4:30 மணிக்கெலாம் எழுந்திருச்சு பூஜை ரூமில் சாமிக்கு உண்டான வேலைகள்லாம் அலங்காரம் பண்ணுற வேலைகள்லாம் சாமி நல்லா ரெடி பண்ணி எல்லாம் சிறப்பாகவே நாங்கள் பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். 9 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உகந்த நேரம் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் அமேசானில் முருகர் சிலையும் 6 விளக்கு கொண்ட வேலும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இது நாங்கள் ஆன்லைன் மூலயமா திருச்சியில் ஒரு ஃபேமஸான ஒரு ஷாப் இது. நாங்கள் ஏற்கனவே இந்த ஷாப்புக்கு போயிருக்கோம். இங்கே எங்கள் சிஸ்டர் இருக்கிறதுனால நாங்கள் இந்த ஷாப்புக்கு நேரடியாகவே போய் நிறைய இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். அதுமாரி பொருட்களும் நல்லா நிறைய தரமான பொருளாக தான் இருக்கும். நாங்கள் அமேசான்லேயும் இந்த சர்ச் பண்ணி பார்த்து இந்த ஷாப்பில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். முக்காலி நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. முக்காலி நம்ம நேரில் போய் பார்த்து எந்த அளவுக்கு நம்ம பார்த்து வாங்குவோமோ அதே தரத்துக்கு நல்லா அவங்க பொருளெல்லாம் நல்லா சூப்பராக அணைச்சி வச்சுருக்காங்க. முருகர் சிலையும் பார்க்குறதுக்கு சிரிப்போட நம்மள்ட்ட எனக்கு பூஜை ரூமில் பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் சாமி கும்பிடும்போது கந்தசஷ்டி பாடும்போது முருகர் நம்ம பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு திருப்தியாக இருந்தது. இந்த பலகை வாசலில் நம்ம விளக்கு வைக்கிறோம் இல்லையா, அதில் நம்ம கண்ணாடி பாக்ஸில் வச்சு நாங்கள் வைப்போம். நாங்கள் காற்று பட்டா அணையாமல் இருக்கிறதுக்காக அது நம்ம தரையிலே வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த பலகை நாங்கள் இங்கே சென்னையில் தான் வாங்கினது. அந்த பலகையில் வச்சு வைக்கிற மாதிரி. அப்புறம் இந்த பூஜை தட்டு இந்த வேலு 6 விளக்கு கொண்ட வேலு வைக்கிற மாதிரி இந்த பூஜை தட்டு வாங்கியிருந்தோம். அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல அம்சமாகவே இருந்தது. இந்த 6 விளக்கு கொண்ட இந்த வேல் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. எல்லாம் நாங்கள் அலங்காரம் பண்ணி முருகருக்கு ப்ராப்பராக நாங்கள் எல்லா அபிஷேகமும் முறையாக என்னென்ன அபிஷேகம் பண்ணணுமோ எல்லா அபிஷேகமும் பண்ணி நாங்கள் முறையாக சாமியை நேற்று சந்தோஷமாக முழுமையாக திருப்தியாக நாங்கள் பூஜையை சந்தோஷமாக கும்பிட்டோம். நெய்வேதனமும் நாங்கள் சக்கரை சாதம், அவல் கேசரி, பாயாசம், சுண்டல் இதெல்லாம் நாங்கள் எல்லாமே செஞ்சு நெய்வேதனம் பண்ணோம். அப்புறம் முருகர் நாங்கள் போன வருஷமே பசங்க இந்த விரதத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாலுங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி கரெக்டாக 10 டேஸ்க்கு முன்னாடியே கந்தசஷ்டி விரதம் வருதுமான்னு சொல்லிட்டு எங்கள் பெரிய பொண்ணு ரொம்ப ஆர்வமாகவே இருந்தால். நாங்கள் நிறைய அனுபவ ரீதியாக நாங்கள் முருகர் விஷயத்தில் நாங்கள் ரொம்ப ஒன்றிட்டோம். நாங்கள் ரொம்ப ஐக்கியமாயிட்டோம். நாங்கள் முருகருடைய அந்த சாமி அந்த கருணையால் எங்களுக்கு நிறையவே எங்களுடைய உணர்வுபூர்வமாக எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு நடந்திருக்கு. அதனால் நாங்கள் முருகருடைய ஒரு தீவிர பக்தினே சொல்லலாம். எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மனமுருகி நீங்கள் முருகரை நினச்சி வேண்டிக்கிட்டால் நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக வெற்றி தாங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்.